என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. எத்தனை நாட்கள் கழித்து பார்த்தாலும் உங்களுடைய அன்பு மாறவே இல்லை சார்னு இப்பா பாதி அவர்கள் நெப்போலியன் அவர்களை ஏர்போர்ட் வாசல்லையே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நெப்போலியன் அவர்களும் ரொம்ப பாசமா அரவணைச்சு முத்தமும் கொடுக்குறாரு. எங்க போனாலும் உங்க தாத்தா எப்படி இருக்காருன்னு உங்களை பத்தி தான் சார் என்கிட்ட கேக்குறாங்கன்னு இப்பா பாதி அவர்கள் நெப்போலியன் அவர்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய காணொலியை பதிவிட்டிருக்காரு. சமீபத்துல இப்பா பாதி அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்காரு. அதே சிங்கப்பூர்ல நெப்போலியன் அவர்களை ஏர்போர்ட் வாசல்ல மீட் பண்ணிருக்காங்க. இப்பா பாதி அங்க கான்சர்ட் பண்ண போறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. இவர் ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்காரு. சோ ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எதர்ச்சியா ஏர்போர்ட்ல சந்திச்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாள் கழித்து பார்த்தாலும் அதே பாசம். என் மனம் கவர்ந்த கலைஞர் மனிதர் எங்கள் அண்ணன் என் அன்புக்குரிய நெப்போலியன் அவர்கள்னு இந்த வீடியோ கீழே கேப்ஷனும் போட்டிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா நெப்போலியன் சாரும் இப்பா பாதி அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு அன்பறிவு படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுல தாத்தா கேரக்டரை நெப்போலியன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. பின்னர் வீரன்ற ஒரு படத்தை அதே கிராமத்துல நடிக்கும் போது ஊர் மக்கள் நிறைய பார்ட்டிஸ்லாம் வந்து உங்க தாத்தா எப்படி இருக்காருன்னு என்கிட்ட கேக்குறாங்க சார்னு நெப்போலியன் கிட்ட இப்பா பாதி அவர்கள் ஷேர் பண்ண ஷோல்டர்ல தட்டி கொடுத்து சிரிக்கிறாரு. பின்னர் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்றாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நெப்போலியன் அவர்களுடைய பையன் தனுஷ் அவர்களும் அங்க வந்திருக்காரு. எல்லாரையும் பார்த்து கிரீட் பண்ணிட்டு பிப்ரவரியில கான்சர்ட் இருக்கு, அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு எதுக்காக வந்தோன்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. நிறைய பேசுறாங்க. வளைச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு பாசத்தை பகிர்றாங்க. இந்த காணொலியை இப்பா பாதி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ண ரொம்ப கியூட்டா இருக்குன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.